ஏமா சுத்தம் பண்ண வரேன்ட்டு வந்தாயா, எதையுமே சுத்தம் பண்ணல, எல்லாம் அப்படியே கேவலமா கிடக்கு. இங்க பாரு, காலைல வந்தா சுத்தம் பண்ண போறேன்ட்டு நடிக்காதம்மா. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இப்ப வந்து சுத்தம் பண்றேன்னு நடிக்காத சரியா? காலையில வந்த சோறாக்கனா அதுக்கு துப்பு இல்ல உனக்கு. இங்க வந்து உட்கார்ந்துட்டு சுத்தம் பண்றேன் நீங்க வந்து உட்கார்ந்துக்கிற. நீனு உடம்பு தெம்பு இல்லாம வேலை செய்ய முடியும். ஆவுனா இது ஒண்ணு சொல்லிடு, தெம்பு இல்ல ஆனா சட்டி சோறு திங்கிற நீனு. பெண்ணா நான் சோறத்துக்கு கண்ணா உடுத்துதா? உன் வீட்டுக்கு நான் என்ன பண்ண காட்சியா? இது வீடு மாதிரியா கிடக்குது? எத்தனை தடவையா சுத்தம் பண்றது? என்ன உனக்கு அதோட என்ன வேலை? புடுங்குற வேலையா? வேலை உன்னை வச்சுக்கிட்டு புடுங்கல முகரையும் பாரு எம்புட்டு. இது நான் விளையாண்டா எடுத்து போடாதுங்களா பொம்மைங்கள? உன் பிள்ளைங்க தானே செய்யுது. ஏதாவது செஞ்சா ஏன் பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது ஸ்கூல்ல இருந்து மார்க் எடுத்துட்டு வந்தாலும் எங்க எடுத்திருந்தாலும் உன் பிள்ளைங்க. இங்க பாரு, உன்னை பாக்க எனக்கு அப்படியே பசன்னு வருது. இது ஒண்ணு சொல்லி பசன்னு வருது, இல்லாம வருதுன்ட்டு. அங்க வீட்டுல வேலை செய்ய துப்பு இல்லன்னு இங்க உன்னை அமிச்சா இங்கேயும் நீங்க அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்க. நீனாமா என்னாலதான் வேலை செய்ய முடியாது. ஓகே, உனக்கு முடிஞ்சா நீ வேலை செய்ய, இல்லையா நீ கிளம்பி ஊருக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசு? என் மனசுல ரொம்ப ஆர்விய. நீ வர வேலை செய்ய முடியல. வேலை செய்ய முடியாட்டி என்ன செய்ய போற? வேலைக்கு ஆளு வை. வேலைக்கு ஆள் வச்சு அப்ப நீ எதுக்கு? நான் அதே வச்சுக்கிறேன். என்னது வேலைக்கு ஆளுனா அதான் அதே வச்சுக்கிறேன் நான். வச்சுக்கோ. அவ குத்துற உன் அடப்பு தெரிக்காது. ஆமா, அவ குத்துற அடப்பு தெரிக்குது. நீ குத்தாம அப்படியே இது பண்ணிட்டு இருக்க பாரு. அம்மா கிளம்பியா? அவன்கிட்ட எனக்கு பேசவும் பிடிக்கும், உன் முகரைய பார்க்கவே பிடிக்கல. கரகம் சரியில்லையான்னு தெரியல. உன்னை பார்த்தாலே கீரியும் பாம்பு மாதிரி இருக்குது. போய் தொலையா. வேலை 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 பாரு. 24 மணி நேரம் வேலை பார்த்தா நீ 24 மணி நேரம் வேலை பாக்குற. கூட்டணும், துடைக்கணும், திங்கணும், கழுவணும். நீ மாடி அம்மா, நான் வாழ்க்கையில என்ன பாவம் பண்ணேனோ இந்த கல்யாணத்தை உன்னை பண்ணி பிடிச்சி எரிச்சல். அதுதான் சொன்ன, கல்யாணம் பண்ண வேணாம். இப்ப கூட நல்ல ஆப்ஷன், டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, கல்யாணம் 32 வருஷம் கழிச்சு உனக்கு புள்ள பெப்ப நல்லா புள்ளைய பத்தி கிளவியானோன்னா விரட்டி விடுவ. அதான் இப்ப நீ தானே சொன்ன வேலையை செய்ய முடியலன்னு, அப்புறம் வீட்டுக்காவது போய் தொலை. வீட்டுல புருஷனுங்க தாங்குறான், தோசை ஊத்தி கொண்டு வந்து தட்டுல வைக்கிறான். வீட்டுல வேலை பார்க்க கூட அவன் பொண்டாட்டி எல்லாம் சம்பாதிச்சு தருது. நீ எல்லாம் நினைச்சிட்டு இருக்க. எங்க பாரு, போன்ல பாக்குறதுல இங்க பாரியா வந்து காட்டுவீங்க. பத்தியா தோசை ஊத்தி தரா, பத்தியா ஊட்டி விடுறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க எல்லா பொண்டாட்டியும் வேலைக்கு போயிட்டு மாசம் 50,000 1 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்தா வச்சுக்க, தோசை என்ன அவ உட்கார்ந்துட்டே இருந்து வாயிலேயே ஊட்டி விடலாம். அப்ப நான் வெட்டியா இருக்கேன்னு சொல்றேன். வெட்டியா இருக்கேன்னு சொல்லலாமா? நீ சொல்றியா? அது சொல்றேன் நானு. சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? அது உனக்கு தெரியுது. அப்புறம் என்ன? அப்ப நான் 1 ரூபா கூட சம்பாதிக்கல, வீட்டுல சும்மா 24 வாரமும் சோறு திங்கிறேன். அப்படி நான் சொல்லல. வேலைக்கு போனா நீ பாத்துக்குவியா? நீ வேலைக்கு போனாலும் உனக்கு நீ படிச்ச படிப்புக்கு 2000 3000 பஞ்சு போனா 10,000 கூட போறையா? நான் இப்ப வீடியோக்கா கேட்கல, நிஜமா கேக்குறேங்க. மனசே ஒரு மாதிரி வலிக்குது. நான் வேலைக்கு போனா நீ என்ன ஒழுங்கா பாத்துக்குவியா கேக்குறேன். எதுக்கு நான் வேலைக்கு? நான் வேலைக்கு போனா நீ என்ன ஒழுங்கா பாத்து. வேலைக்கு உன்னை போக சொல்லல, நீ ரீல்ஸ் பார்த்து நீ அதுல ரீல்ஸ் பாக்குறோம், ரீல்ஸ் பாக்கல, வீடியோ எடுக்கல. இப்ப நீ ஒரு வார்த்தையை விட்ட, அவெல்லாம் மாசம் சம்பாதிக்கிறான் அதனால பாத்துக்கிறானே. இப்ப நீ ஒழுங்கா நான் சம்பாரிச்சா நீ என்ன எப்படி பாத்துக்குவ? சந்தோஷமா பாத்துக்குவ? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அதே புடிச்சுக்குவ நீ. நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் யோசிக்கிற ஆளு. இப்ப நான் கேக்குறேன், இப்ப நான் வீட்டு வேலைக்கு போறையா, நீ என்ன எப்படி பாத்துக்குவ? நீ எதுக்கு வீட்டு வேலைக்கு? நான் உயிரோட இருக்கேன். நீ உயிரோட அது நீ தானே சம்பாதிக்கிற. இப்ப நீ தானே சொன்ன, இப்ப நான் சம்பாதிக்கிறையா மாசம் ஒரு 15,000 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சா என்ன நீ எப்படி? எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் செய்ய? மாசம் நான் 50,000 ரூபாய் தரேன். கிழிச்சேன். என்னதான் வீட்டு வேலை பொம்பளைங்க பார்த்தாலும் அவ வீட்டுல பேரு சும்மா இருக்கா. உன் ஃப்ரெண்டு பொண்டாட்டி என்ன பண்றாங்க நீ என்ன சொல்லுவ? சும்மா இருக்கா? நல்ல ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வாய கிழிச்சிடணும், சிலுவாய கிழிச்ச கணக்கா எனக்கு நல்லா வருது. எனக்கு டென்ஷன் ஆகிட்ட பத்தியா ஒரு வார்த்தைக்கு சொல்லி. நான் வேலைக்கு போறையா, நான் அழகா இந்த ஸ்கூல்ல வேலைக்கு ஆயம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதையும் கொடுத்து நிறுத்தி விட்டு அதுலயாவது நான் போய் சம்பாரிச்சுட்டு வந்தேன். நீ தானமா வந்து சொன்ன, ஏயா ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைங்க அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். நீ உன் வேலைய பாரு. நான் அந்த புக்கு இத நோட்டை எடுத்து வைக்கிறேன். என்ன இப்ப எதுக்கே இழுத்து விடுற என்ன என்கிட்ட? என்னமா பேசிட்டே இருக்க, உட்காந்து போற என்ன அர்த்தம்? என்ன உனக்கு இங்க இருந்தா நுங்க பாருங்க, சண்டை வேற மாதிரி ஆயிருங்க. நம்ம விளையாட்டா போடுற சண்டை வினையில கொண்டு வந்து முடிஞ்சிடும். இப்ப என்ன மயிருக்கு என்ன உட்கார வைக்கிற? என் வேலை பாக்கல, என்ன வேலை பாக்கல, வீட்டுல சும்மா இருக்கேன். வீட்டுல இப்ப துணியே துவைக்கல, சும்மா இருக்கனால துணி துவைக்கிறேன். சும்மா இருக்கனால பாத்திரம் இருக்கு, சும்மாவே இருக்கனாலதான் சமைச்சு வச்சேன்.
சும்மா இருக்கேன்னு இந்த மாடி வீட்டை வந்து சுத்தம் பண்றேன், சும்மா இருக்கேன்னு ஸ்கூலுக்கு கூப்பிட போவேன், சும்மாவே இருக்கேன் நைட்டு சாப்பாடு செய்வேன். இது வீட்டுல சும்மா படுத்திருக்கேன்னு ஏன்னா நீ எல்லாம் சம்பாதிக்கிற, நாங்கெல்லாம் டே படுத்துக்கிட்டு சோறு திங்கிறோம், பண்ணி சோத்த கணக்காக தின்னுருக்கோம், அதனாலதான் இந்த உடம்பு ஏறி போச்சு. போதுமா? நீ அப்படிதானே சொல்ற, மனசு கஷ்டமாவுது. நீ அப்படிதான் சொல்ற. அந்த அன்பு எனக்கு ஒன்னும் பிடிக்கல, நீ பேசுறது பிடிக்கலையா? இப்ப என்ன, நான் வீட்டுல வேலை பாக்கல, நீ நல்லா வேலை பாக்குற, நிறைய சம்பாதிக்கிற, அதுதானே சொல்ல வர? அப்படி நான் சொல்லலமா. அப்புறம் என்ன நீ சொல்ல வர? எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? நான் தயவு செய்து நீ போ, நீ பேசின பேச்சுக்கு எனக்கு பிரஷர் ஏறுதுண்டே, நான் போய் தொலைறேன். நீ என்னமா கிளீன் பண்ண